கருப்பு வெள்ளை திரைப்படங்களை அறிந்து கொள்ள திரண்டு வந்துள்ள நேச உள்ளங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1937ஆம் ஆண்டு வெளியான படங்களின் விவரங்களை வரிசையாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் நாம் இப்போது காண இருக்கும் திரைப்படம் பக்த தியாகராஜா என்ற படமாகும். இப்படத்தை பம்பாயைச் சேர்ந்த சாகர் மூவிடோன் என்ற பட கம்பெனி தயாரித்தது. ஏதேனும் ஒரு புதுமையான ஆன்மீக சித்தர்கள் பற்றி படமாக்க வேண்டும் என்று ஆய்ந்து பார்த்ததில் பலர் எடுக்க தயங்கிய கர்நாடக இசைக்கலைஞர் தியாகராஜரின் வாழ்க்கையை படமாக்கலாம் என்று முடிவு செய்து வீரேந்திர தேசாய் என்ற வடநாட்டு இயக்குனரை ஒப்பந்தம் செய்தது இந்த சாகர் மூவிடோன். ஆனால் அவருக்கு தமிழ் மொழி மற்றும் தியாகராஜனின் வரலாறு பற்றிய விவரங்கள் சேகரிப்பதில் தடுமாற்றம் இருந்தது. காரணம், அவர் வட இந்தியர் என்பதால். உடனே சாகர் மூவிடோன் பட நிறுவனம் அப்போது பல படங்களில் பங்குதாரராகவும் தயாரிப்பாளராகவும் இணை இயக்குனராகவும் பணியாற்றிய வழக்கறிஞர் டி.பி. கல்யாண ராமசாஸ்திரி என்பவரை சந்தித்து இப்படத்திற்கு திரைக்கதை வசனத்தை எழுத வைத்ததுடன் திரைப்படத்தில் இணை இயக்குனராகவும் பணியாற்ற வைத்தார்கள். படப்பிடிப்பு திருப்பதி வெங்கடேஸ்வர கோவிலில் நடந்திருக்கிறது. புகழ்பெற்ற கர்நாடக இசை பாடகர் தியாகராஜரின் கதை அனைத்து மக்களும் அறிந்த கதையாகும். திருப்பதியில் உள்ள கருவறையில் திரைச்சீலை விலக பிரிந்தது போன்ற அபூர்வ நிகழ்ச்சிகள் இப்படத்தில் படமாக்கப்பட்டுள்ளது. தேர தியாகராதா என்ற பாடலை தியாகராஜர் பாடும் பொழுது திருப்பதி கோவிலின் கருவறையில் இருக்கும் திரைச்சீலை விலகியதை போன்ற காட்சிகள் இப்படத்தில் வைக்கப்பட்டுள்ளது. தியாகராஜரின் வாழ்வில் நடந்த இன்னொரு சம்பவமான காடுகளின் நடுவில் ஒரு பல்லக்கில் பயணிக்கும் பொழுது திருடர்களிடமிருந்து தியாகராஜரை காப்பாற்ற ராமரும் லட்சுமணரும் மெய்காப்பாளராக தோன்றிய நிகழ்வுகளை திருப்பதி மலைக்காடுகளில் அன்று படமாக்கப்பட்டது. தியாகராஜர் ராமர் மற்றும் லட்சுமணரை புகழ்ந்து இயற்றிய பாடலான முத்து வேணுகா என்ற பாடல் இன்று வரை இசை நிகழ்ச்சிகளில் பிரபலமாக உள்ளது. இந்த படத்தில் 32 பாடல்கள் உள்ளன. கிட்டத்தட்ட அனைத்து பாடல்களும் தியாகராஜர் இயற்றி இசையமைத்த பாடல்களே படத்தில் வைக்கப்பட்டது. இந்த பாடல்களை தெலுங்கில் பாடி கதாநாயகனாக நடித்தவர் மாத்ரிமங்கலம் நடேசன் என்பவர்தான். அவர்தான் தியாகராஜராக இப்படத்தில் சொந்த குரலில் பாடி நடித்தார். தொடி நாடா, பவுலி, கபி, கல்யாணி, அட்டனா, கானடா, பிலஹரி, நீலாம்பரி, நளினகாந்தி மற்றும் பிற ராகங்களில் இந்த பாடல்கள் அனைத்தும் பாடப்பட்டு இசையமைக்கப்பட்டது. 2 தமிழ் பாடல்கள் மட்டுமே இப்படத்தில் இருந்திருக்கின்றன. ஒன்று தியாகராஜரை கொள்ளையர்கள் காட்டில் தாக்க வந்தபோது சிவனோ என்று பாடும் பாடலும், மற்றொன்று ராமபிரானை எண்ணி தியாகராஜர் பாடும் பாடலும் இப்படத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. இப்படத்திற்கு ஒளிப்பதிவை கையாண்ட ரஜினிகாந்த் பாண்டியா மிக அழகாக படமாக்கியிருக்கிறார். இந்த பக்த தியாகராஜா திரைப்படம் பாடல் மற்றும் இசைக்காகவே பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி பெற்றிருக்கிறது. தியாகராஜரின் வாழ்வை மிக அற்புதமாக திரையில் விவரித்த இயக்குனர் வீரேந்திர தேசாய் பாராட்டப்பட்டார். இப்படத்திற்கு தமது நடிப்பால் பெருமைப்படுத்தியவர்கள் கமலா, சீதா, டி.பி.கே. சாஸ்திரி, சி.பி.எஸ். மணி, எஸ்.கே. சுந்தரம், கல்யாணம், ஏ. தனபால், வி.பி. சீனிவாசராவ், பேபி கோகிலா, மாஸ்டர் பிரணஹரன், பத்மநாபாச்சாரி போன்றோர் நடித்து வெளியிடப்பட்ட இந்த பக்த தியாகராஜா திரைப்படம் 14,533 அடியில் எடுக்கப்பட்டு 27/3/1937 அன்று வெளியாகி இருக்கிறது. நன்றாக ஓடி வசூலை பெற்ற இந்த படம் தமிழ் இசை உள்ளவரை போற்றப்படும், பேசப்படும். அடுத்ததாக இதே 1937ஆம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.